அதை இணையதளங்கள் வழியே எல்லோரும் கேட்பது என்ற கிரமம் நிலவத் தொடங்கியது. நேரமும் காலை 10 மணிக்கு பதிலாக மாலை 4 மணி ஆயிற்று. அந்த வரிசையில் இன்று இந்த சொற்பொழிவை சனிக்கிழமை மாலை 4 மணி சொற்பொழிவை கேட்க வந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் நல்வரவு. மாலை வணக்கம். இன்று நம்மிடையே நமது சேர்மன் அவர்களே பேச இருக்கிறார். கடந்த 1 வருடங்களுக்கு மேலாக பூர்ண யோகம் என்கிற தலைப்பில் அதற்கிடையில் எவ்வளவு அம்சங்களை உண்டோ அவைகளை சேகரித்து ஒவ்வொன்றையும் பற்றி, இந்த ஒவ்வொரு அம்சத்தையும் பற்றி 1 மணி நேரம் அவர் உரையாற்றி வருகிறார். அவ்வாறு 12 அம்சங்கள் பேசப்பட்ட உரை நிகழ்த்தினார், விளக்கினார். இன்று இந்த பூர்ண யோகத்தில் பூர்ண நம்பிக்கை, விசுவாசம், ஃபெய்த் பற்றி பேச இருக்கிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், நமது சேர்மன் தற்சமயம் லண்டனில் இருக்கிறார். லண்டனில் இருந்த வண்ணம் ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை லைஃப் ட்ரெயின் வகுப்பை ஏற்று நடத்தி வருகிறார். தவிர செவ்வாய்க்கிழமை என்று ஒரு புதிய தொடரை தி ஹியூமன் சைக்கிள் என்னும் தொடரை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். நமக்கெல்லாம் அன்னையின் ஞாபகம் வருகிறது. அன்னை பாண்டிச்சேரியை விட்டு, பிரான்ஸ் தேசத்தை விட்டு பாண்டிச்சேரியில் பகவான் அரவிந்தரை சந்திக்க வந்த போது, அந்த மார்ச் 1914 அங்கு தன்னுடைய இல்லத்தில் எல்லாம் காலி செய்துவிட்டு அதை இன்னொருவருக்கு வாடகைக்கு விட்டுவிட்டு வந்தார் என்பது அவருடைய பிரார்த்தனை பதிவுகள் மார்ச் 3, மார்ச் 4, 1914 தெரிய வருகிறது. அவருக்கே அப்பொழுது தாம் இங்கே எவ்வளவு காலம் இருக்க போகிறோம் என்பது திட்டவட்டமாக தெரிந்திருக்க நியாயமில்லை. ஆனால் வரும்பொழுது அவர்கள் தன் வீட்டையே காலி செய்து கொண்டு வந்ததால் ஏராளமான புத்தகங்கள், நூல்கள், குறிப்புகள் எல்லாவற்றையும் பெரிய பேக்கிங்காக செய்து எடுத்து வந்திருக்க வேண்டும். அதை கப்பல் முதலில் கொழும்புவில் தங்கியது. அப்பொழுது அங்கிருந்து இறங்கி தலைமன்னார் வழியே சென்று போட் மெயிலில் அந்த ஒரு பேக்கேஜ் எல்லாம் ஏற்றி, எல்லாம் பலு நிறைந்த பேக்கேஜாக இருந்திருக்க வேண்டும். விழுப்புரம் வந்து விழுப்புரத்தில் இன்னொரு ட்ரெயினில் பாண்டிச்சேரி வரும் பேசஞ்சர் ட்ரெயினில் மாட்டி அன்னை இவ்வாறு வந்து சேர்ந்தார். நாம் ஆச்சரியப்படுகிறோம். சேர்மன் அவர்கள் லண்டனுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்ட பொழுது லைஃப் ட்ரெயின் தொடர்வதற்காக எவ்வளவு நூல்கள், விளக்கங்கள், புத்தகங்கள், இந்த புதிய பெரிய ஒரு தொடரை ஆரம்பிப்பதற்கு இந்த ஹியூமன் சைக்கிள், அதற்காக எவ்வளவு நூல்கள் என்றெல்லாம் எடுத்து சென்றிருக்க வேண்டும். பாதி பேக்கேஜ் இந்த ஒரு புத்தகங்களுக்கே போயிருக்கும் என்றெல்லாம் நாம் நினைக்க தடைப்படுகிறோம், ஆச்சரியப்படுகிறோம். அந்த ஆச்சரியமும் மரியாதையுமாக அன்பு உள்ளத்துடன் நமது சேர்மனை அழைத்து இன்றைய உரையை நமக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். யுவர் டைம் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். இத்தருணத்தில் இந்த நல்ல வாய்ப்பினை அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றேன். இங்கு நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும், என் மனதில் தோன்றும் ஒவ்வொரு எண்ணத்தையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றேன். இந்த பூரண யோகத்துல நாம் ஐயா எம்கேஆர் சார் சொன்ன மாதிரி
கடந்த 1 வருடங்களுக்கு மேலாக இந்த பூரண யோகத்தினுடைய பல்வேறு மூலக்கூறுகள், எலிமெண்ட்ஸ், அது குறித்து நாம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். அதில் மிகவும் முக்கியமானதான எல்லாமே அனைத்துமே முக்கியம்தான். பூரண யோகத்துல எல்லாமே ஒன்றுடன் ஒன்று கலந்தவை. இது முக்கியம், இது அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது, இது முக்கியத்துவம் சற்று குறைந்தது என்று நாம் வகைப்படுத்த முடியாது. அனைத்துமே முக்கியத்துவம் வாய்ந்தவை. அதில் இந்த பூரண நம்பிக்கை, இன்டெக்ரல் ஃபெய்த் என்பது மீண்டும் மீண்டும் இங்கு பேசக்கூடிய ஒரு பொருளாக காணப்படுகின்றது. ஸ்ரீ அன்னையும் பகவானும் இதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் அளித்திருக்கிறார்கள். ஃபெய்த் என்றால் நம்பிக்கை. அதை நாம் எப்படி பார்க்கின்றோம் என்றால், என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு அம்சம், நான் எனக்கு மீறிய ஒரு உயர் சக்தியில் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். ஸோ இந்த நம்பிக்கை என்பது என்னுள் இருக்கக்கூடிய ஒரு அம்சமாக நான் பார்க்கின்றேன். ஆனால் அதையும் விட அதில் என்ன முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால், இந்த நம்பிக்கை, ஃபெய்த் என்பது ஒரு சக்தி. அது முக்கியம். அதாவது சித்தியை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய சக்தி அது. ஃபெய்த் என்பது சித்தியை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு சக்தி. எப்படி நம்மிடம் உடல் வலிமை இருக்கின்றதோ, மனோ வலிமை இருக்கின்றதோ, பிராணமய ரீதியான அந்த உற்சாகம் அவையெல்லாம் இருக்கின்றதோ, எல்லாமே ஒரு சக்தியை தன்னுள் தாங்கி உள்ளவை. அதே போன்று அந்த ஃபெய்த் என்பது மிகவும் வலிமை வாய்ந்தது, சாதிக்கக்கூடியது. இதைத்தான் பகவானும் அன்னையும் வலியுறுத்துகிறார்கள். ஃபெய்த் என்பது எப்படி வருகின்றது? பொதுவாக எப்படி வருகின்றது? நாம் அன்னையிடமும் பகவானிடம் வந்துள்ளோம். பெரும்பாலானவர்களுக்கு எப்படின்னா, நாம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாம் அன்னையிடம் பிரார்த்திக்கின்றோம். அது நிறைவேறுவதை நாம் காண்கின்றோம். அதன் மூலமாக மெல்ல மெல்ல நமக்கு அன்னையினிடமும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரிடமும் பக்தி வருகின்றது. இது ஒரு புறம். அடுத்தது ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது, இந்த ஆன்மீக அனுபவங்கள் என்று கூறுகின்றோமே, இந்த ஆன்மீக அனுபவங்கள் ஒருவருக்கு ஏற்படுகின்றன. அது ஏற்படுவதன் மூலமாக இந்த நம்பிக்கை என்பது ஏற்படுகின்றதா, அல்லது நம்பிக்கை அதற்கு முன்னரே இருக்கின்றதா? இந்த கேள்வி எழுகின்றது. Whether faith precedes experience or experience precedes faith. எனக்கு ஆன்மீக அனுபவங்கள் வருகின்றது, அதனால் நம்புகின்றேன் என்று கூறுவதா, அல்லது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது, ஆதலால் எனக்கு அந்த ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படுகின்றன என்று கூறுவதா என்றால், எது உண்மை, எது யதார்த்தம், எது அனைவருடைய அனுபவமாக இருக்கின்றது என்றால், பகவான் என்ன கூறுகின்றார்? பகவான் ஸ்ரீ அரவிந்தர் பெரும்பாலானவர்களுக்கு எது முன்னர் வருகின்றது என்றால் இந்த ஃபெய்த், நம்பிக்கை தான் முதல் வருகின்றது. ஆன்மீக அனுபவம் ஏற்படுவதற்கு முன்னரே அவர்களுக்கு நம்பிக்கை அவர்களுள் ஏற்படுகின்றது. இந்த நம்பிக்கை தான் அவர்களுக்கு அந்த அனுபவத்தை தருகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பெரும்பாலான ஞானிகள், பக்தர்கள், இவர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டால் நம்முடைய ஆன்மீக வரலாற்றில் அவர்களுக்கு
இந்த இறை அனுபவம் அவர்களுக்கெல்லாம் கிட்டுவதற்கு முன்னரே அவர்களுக்கு அந்த பக்தி என்பதும் நம்பிக்கை என்பதும் அவர்களுக்கு இயல்பாகவே அமைந்திருப்பதை நாம் காண்கின்றோம். ஒரு மனிதனுக்கு தான் எடுத்துள்ள முயற்சியில் வெற்றி கிட்டிய பின்னர்தான் எனக்கு நம்பிக்கை வரும் என்ற நிலை ஒருவருக்கு இருந்தால் அவரால் எப்பொழுதுமே அந்த இறை அனுபவத்தை எட்ட முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் எல்லாருமே ஆரம்பத்தில் அவர்களுக்கு ஏமாற்றம், தோல்வி இவையெல்லாம் ஏற்படுகின்றன. அதையெல்லாம் மீறி அவர்கள் அந்த ஆன்மீக அனுபவத்தை எட்டுகின்றார்கள். இது எதனால் என்றால் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை. ஆகையால் என்ன அறிகின்றோம்? நம்பிக்கை தான் அனைத்திற்கும் முந்தையது என்கின்றதை அறிகின்றோம். நம்பிக்கை அனைத்திற்கும் முந்தையது. அது நம்பிக்கை என்பது எந்த விதமான சாட்சிகளையும் நிரூபணங்களையும் சார்ந்து இராதது என்பதை நாம் அறிய வேண்டும். இதை பகவான் என்ன கூறுகின்றார்? இது ஆன்மீக வாழ்வில் மாத்திரமல்ல, மனிதனுடைய சாதாரண வாழ்வில் கூட மிகவும் தீவிரமாக செயலில் ஈடுபட்டு உள்ளவர்கள், சாதனையாளர்கள், புதிதாக ஒன்றை கண்டுபிடிப்பவர்கள், ஒரு அறிவை, ஞானத்தை தேடி அதை சிருஷ்டிப்பவர்கள் எல்லோருமே எதன் அடிப்படையில் அவர்கள் செல்கின்றார்கள் என்றால், தங்களுடைய பயணத்தை தொடர்கின்றார்கள் என்றால் நம்பிக்கையின் அடிப்படையில் தான். அவர்கள் நிரூபணம் என்பது அவர்களுக்கு பிற்பாடுதான் கிட்டுகின்றது. ஆரம்பத்தில் அவர்கள் எதை எதிர்கொள்கின்றார்கள் என்றால் ஏமாற்றம், தோல்வி, இதையெல்லாம் தான் எதிர்கொள்கின்றார்கள். இருந்தாலும் அவர்களுக்குள் ஏதோ ஒன்று சொல்கின்றது, இந்த பயணத்தில் தொடர்ந்து செல், இறுதியில் வெற்றி கிட்டும் என்கின்ற ஒரு வலியுறுத்தல் அவர்களுக்குள் ஏற்படுகின்றது. அது ஏதோ ஒன்றின் காரணத்தினால்தான் அது ஏற்படுகின்றது. அதுதான் நம்பிக்கை. ஆகையினால் நம்பிக்கை என்பது ஒரு மனிதனுக்கு அவசியம். நம்பிக்கை என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு, ஒரு அம்சம். நம்பிக்கை தான் அனைத்து சாதனைகளுக்கும் காரணமாக இருக்கின்றது என்பதை நாம் அறிய வேண்டும். எனக்கு ஒன்று நடந்தது, அதனால் எனக்கு நம்பிக்கை வந்தது என்று கூறுவது தவறு. எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது, நடக்கின்றது, நடக்கவில்லை, அது வேற விஷயம். எனக்கு நம்பிக்கை தான் முதலில் இருக்கின்றது என்கின்ற ஒரு மனோபாவத்தை ஒருவர் கையாள வேண்டும். இந்த ஃபெய்த் ஆங்கிலத்தில் தமிழில் பார்த்தோம் அப்படின்னா நம்பிக்கை என்கின்ற ஒரு பொதுவான சொல்லை நாம் உபயோகிக்கின்றோம். ஆங்கிலத்தில் சற்று வித்தியாசத்துடன் இந்த சொல், இந்த பொருள் என்பது 2 வகையான வார்த்தைகளின் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றது. ஒன்று ஃபெய்த் என்பது, இரண்டாவது ட்ரஸ்ட் என்பது. இதற்குள்ள வித்தியாசத்தை இங்கு பகவான் விளக்குகின்றார். ஃபெய்த் என்றால் என்ன, ட்ரஸ்ட் என்றால் என்ன என்பதற்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை விளக்குகின்றார். இது குறித்து அன்னையும் விளக்குகின்றார்கள். ட்ரஸ்ட் என்பது பொதுவாக இருப்பது, ஒரு கருத்தின் மீது நாம் கொண்டுள்ள ஒரு பிடிப்பு, அதுதான் ட்ரஸ்ட். இறைவனின் மீது அந்த ட்ரஸ்ட், நம்பிக்கை, விசுவாசம், அனைத்துமே அந்த இறைவனின் பொருட்டு தான் இந்த உலகத்தில் நடக்கின்றன என்கின்ற நம்முடைய கருத்து. நடப்பவை எல்லாமே அவனுடைய சித்தப்படியே நடக்கின்றன என்கின்ற ஒரு எண்ணம். இதுதான் அந்த ட்ரஸ்ட் என்பது. ஆனால் இந்த ஃபெய்த் என்பது இந்த எண்ணம் மாத்திரம் ஒருவருக்கு இருப்பதில்லை. அவருக்கு அந்த ஃபெய்த் என்பது என்ன செய்கின்றது? அவருடைய ஜீவனில் உள்ள அனைத்து பாகங்களையும் அது ஆக்கிரமிக்கின்றது. அவருடைய முழு ஜீவனையும் அது தன் வசம் கட்டுப்படுத்துகின்றது. ஆகையால் ஃபெய்த் என்பது அந்த படிநிலைகள்ல, அந்த கிரடேஷன்ல, இட் இஸ் சம்வாட் இன் அ ஹையர் டிகிரி தேன் த ட்ரஸ்ட் என்று பகவானும் ஸ்ரீ அன்னையும் விளக்குகின்றார்கள். இந்த ஃபெய்த் என்பது வெறும் மனம் சார்ந்தது மாத்திரமல்ல, வெறும் நம்முடைய சைத்திய
ஜீவன் அதை சார்ந்தது மாத்திரமல்ல, பிராணமய ஜீவன் அதை மாத்திரம் சார்ந்தது அல்ல. அது நம்ம முழு ஜீவனையும் சார்ந்து இருப்பது. இத்தகைய நம்பிக்கை ஒருத்தருக்கு இருந்தால் நேரடியாக அவருக்கு அந்த ஆன்மீக அனுபவத்தை அவர் எட்டுவார் என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகின்றார். இது குறித்த வேறு ஒரு கருத்தையும் பகவான் தன்னுடைய சிந்தசிஸ் ஆஃப் யோகாவில் கூறுகின்றார். என்ன கூறுகின்றார் என்றால், இந்த பூரண யோகத்தில் எத்தகைய நம்பிக்கை இன்றியமையாதது என்றால், இந்த இறைவனின் மீதான நம்பிக்கையும் அந்த இறைவனுடைய சக்தியின் மீதான நம்பிக்கையும். அந்த இறைவனுடைய சாநித்தியம் நம்முள் எப்பொழுதுமே இருக்கின்றது. இந்த உலகத்தில் அது எப்பொழுதுமே நிலைத்திருக்கின்றது, பரவி இருக்கின்றது. இந்த உலகத்தில் நடப்பவை அனைத்துமே அந்த சக்தியின் பொருட்டே நடக்கின்றன என்கின்ற நம்பிக்கை வேண்டும். நம்மளுடைய யோக முயற்சியிலும் கூட நம்மளுடைய வெற்றிகள், தோல்விகள், நம்மளுடைய தடுமாற்றங்கள் எல்லாமே அந்த இறைவனின் சக்தியின் வழிநடத்தலின்படியே நடக்கின்றன என்கின்ற நம்பிக்கை வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார். அது மாத்திரமல்ல, நம்முடைய அந்த சுய அர்ப்பணிப்பு, அந்த பரம்பொருளுக்கும் அந்த சக்திக்கும் நம்முடைய சுய அர்ப்பணிப்பின் மூலம் நம்மால் அந்த இறை சக்தியுடன் ஒன்று கலந்து நம்மால் நம்மளுடைய முயற்சியில் வெற்றி அடைய முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால அந்த ஃபெய்த் என்பது அந்த இறைவனுடைய இருப்பு குறித்தும் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும் அனைத்து செயல்களும் அவனுடைய சக்தியின் பொருட்டே நடக்கின்றன என்கின்ற அந்த நம்பிக்கை ஒருவருக்கு வேண்டும் இந்த பூரண யோகத்தில் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இரண்டாவது, நாம் கண்டோம், ஃபெய்த் என்பது ஒருவருக்கு ஆன்மீக அனுபவத்திற்கு முந்தையதாக இருக்க வேண்டும் என்று கண்டோம். இந்த இரண்டு வகையான நிலைகளை பகவான் குறிப்பிடுகின்றார். ஒன்று ஆன்மீக அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்சஸ். அது வந்து போவது, நிலையானது அல்ல. நமக்கு ஒரு ஆன்மீக அனுபவம் நிலையாக நம்முள் நிலைக்கும் பொழுது அதை நாம் சித்தி என்று கூறுகின்றோம், ரியலைசேஷன் என்று கூறுகின்றோம். ரியலைசேஷன் என்பது நிரந்தரமாக இருப்பது, எக்ஸ்பீரியன்ஸ் என்பது வந்து போகுது. இந்த நிரந்தரமாக இருக்கும் அந்த ரியலைசேஷன், சித்தி என்பதை ஒருவருக்கு கிட்டுவதற்கு எது அடிப்படையாக தேவைப்படுகின்றது என்றால் இந்த ஃபெய்த். என்ன காரணம் என்றால், இந்த ஃபெய்த் என்கின்ற நாம் எப்பொழுதுமே ஒரு மனிதன் என்பது அறியாமையில் தான் இருக்கின்றான். எதை அடைய வேண்டும் என்பது நமக்கு தெரிவது இல்லை. இப்ப உயர் விஷயத்தை நோக்கி நாம் முயலுகின்றோம். எல்லோருமே உயர் விஷயத்தை நோக்கி தான் முயலுகின்றோம், ஆர்வம் வருகின்றோம். ஆனால் அந்த உயர் விஷயம் எத்தகையது என்று நாம் அறிந்து வைத்துள்ளோமா என்றால் இல்லை, இல்லையா? நம்ம அடையறதுக்கு முன்னாடி அது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல நமக்கு எது உறுதுணையாக இருக்கின்றது என்றால், எதை அடைய வேண்டுமோ அதை அடைவதற்கு எது உறுதுணையாக இருக்கின்றது என்றால் அதுதான் ஃபெய்த். ஏனென்றால் நாம் அறியாமையில் இருக்கின்றோம். ஆகையினால் அந்த ஃபெய்த் என்பது எதை நாம் அடைய வேண்டுமோ அது குறித்த அறியாமையில் நாம் இருந்தாலும் கூட அதை அடைவதற்கு நமக்கு உதவி புரிகின்றது. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இன்னொரு செயலையும் நாம் புரிகின்றோம். இந்த ஃபெய்த்துக்கும் ஃபெய்த் என்பதும் இருக்கின்றது. நாம் பிரார்த்தனையும் செய்கின்றோம், நம்பிக்கையும் இருக்கின்றது. நாம் கேட்கலாம், வெறும் பிரார்த்தித்தால் மாத்திரம் போதுமா? அதனால் மாத்திரம் நம்மால சாதிக்க முடியுமா என்றால், இங்க பகவான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகின்றார். வெறும் பிரார்த்தனையினால் மாத்திரம் சாதிக்க முடியாததை அதனுடன் இணைந்த நம்பிக்கை சாதிக்கும் அப்படிங்கிறார். ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் பிரார்த்தனையினால் மாத்திரம் சாதிக்க முடியாததை நம்பிக்கையுடன் கூடிய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த நம்பிக்கையுடன் கூடிய பிரார்த்தனைக்கு தான் வலிமை ஜாஸ்தி. வெறும் பிரார்த்தனை என்பது மேலோட்டமாக இருந்தால் அதற்கு வலிமை இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார்.
அந்த நம்பிக்கை ஒருவருக்கு ஆரம்பத்துல முழுமையாக இருக்காது. முழுமையாக ஆரம்பத்துல போக போகத்தான் இந்த நம்பிக்கை என்பது ஒவ்வொருவரும் வலிமையாக நிலை பெறும். அதே போல இந்த சுய அர்ப்பணிப்பு என்பதும் ஒருவருக்கு முழுமையாக ஆரம்பத்தில் இருக்காது. இங்க பகவான் என்ன கோருகின்றார்? ஈவன் ஒருவருக்கு அரைகுறையாக அந்த நம்பிக்கை ஆரம்பத்தில் இருந்தாலும் கூட, ஈவன் ஒருவருக்கு இந்த சுய அர்ப்பணிப்பு என்பது வெறும் பகுதியாக, முழுமையாக இல்லாமல் பகுதியாக இருந்தாலும் கூட, அதற்கும் ஒரு சக்தி உண்டு. அதற்கும் விளைவுகளை உண்டாக்கும் சக்தி உண்டு. ஏனென்றால் இத்தகைய நிலையில்தான் பெரும்பாலானவர்கள் இந்த ஆன்மீக பாதை பயணத்தில் தொடர்கின்றார்கள். எல்லோருமே கம்ப்ளீட் ஃபெய்த், கம்ப்ளீட் சரண்டர் அப்படிங்கிற ஒரு நிலையில தொடர்வது கிடையாது அப்படிங்கிறார். பகவான் கூறுகின்றார் இவ்வாறு. எல்லோருமே இந்த அரைகுறையான நிலையிலிருந்து தான், ஆரம்ப நிலையிலிருந்து தான் தொடர்கின்றார்கள். அதற்கும் பலன் கிட்டுகின்றது, அதற்கும் வலிமை இருக்கின்றது. அவ்வாறு இல்லை என்றால் யாருமே இந்த பயணத்தில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறார் பகவான். ஆகையினால அதை ரொம்ப தெளிவுபடுத்துகின்றார். நாம் இருக்கும் நிலை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபெய்த், செல்ஃப் சரண்டர் இதுல எல்லாம் நிச்சயமாக பரிபூரணமாக இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக கவலைப்பட தேவையில்லை. எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அதற்கு பலன் கிட்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அத்தகைய நம்பிக்கை என்பது ஒரு உறுதியான சங்கல்பத்துடன் இருக்கணும் அப்படிங்கிறார். உறுதியான சங்கல்பத்துடன், விடாத முயற்சியுடன் கூடிய நம்பிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறார். அந்த நம்பிக்கை ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் நாம் ஏற்கனவே பார்த்தோம், அந்த நம்பிக்கை என்பது ஒரு வலிமையான சக்தி என்பதை பார்த்தோம். அத்தகைய நம்பிக்கை ஒரு தளராத சங்கல்பத்துடனும் விடாமுயற்சியுடனும் இணைந்து இருக்கும் பொழுது பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? பல ஆண்டுகளில் சாதிக்க கூடியதை நம்மால் சில மாதங்களில் நம்மால சாதிக்க முடியும் அப்படிங்கிறார். ஈவன் சில நாட்களில் சாதிக்க முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுல என்ன அப்படின்னா, நம்மளுடைய தீவிரம், நம்மளுடைய அந்த நம்பிக்கையினுடைய தீவிரத்தை பொறுத்துதான் அனைத்துமே அமைகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுல நம்பிக்கை என்றாலே அதுல அது என்னென்ன சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்குகின்றது என்றால், நம்பிக்கையும் சுய அர்ப்பணிப்பு, ஃபெய்த் அண்ட் கான்சக்ரேஷன், இது ரெண்டும் இருக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், இவை இரண்டுமே நம்மை அந்த இறை சக்திக்கு திறவாக வைக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஃபுல் ஃபெய்த் அண்ட் கான்சக்ரேஷன் என்ன செய்கின்றது? அந்த சக்திக்கு நம்மை ஏற்புடன் வைத்துக் கொள்கின்றது அப்படிங்கிறார். சோ நம்மளுக்கு அந்த ஏற்புத்திறன் வேணும் என்றாலும் அந்த ஃபெய்த் அண்ட் கான்சக்ரேஷன் வேணும். அது இருந்ததுன்னா நம்ம என்ன செய்கின்றோம் என்றால், எந்த சரியான செயலை செய்ய வேண்டுமோ அந்த சரியான செயலை நாம் செய்கின்றோம். எந்த சரியான வழியை நாம் மேற்கொள்ள வேண்டுமோ அதை நாம் மேற்கொள்கின்றோம். இவ்வாறு செய்யும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? இறுதியாக சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக மாற்றி அமைக்கப்படுகின்றன. இதுதான் வித்தியாசம் இங்க. சோ இந்த ஃபுல் ஃபெய்த் அண்ட் கான்சக்ரேஷன் இருக்கும்பொழுது என்ன நடைபெறுகின்றது? அந்த இறை சக்தியை பெறுவதற்கான அந்த ஏற்புடைமை அதுவும் நம்முள் வளர்கின்றது. அதனால் நாம் என்ன செய்கின்றோம்? எந்த சரியான செயலை செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்கின்றோம். எந்த சரியான வழியை நாம் பின்பற்ற வேண்டுமோ அதை பின்பற்றுகின்றோம். அதனால் இறுதியில் என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக மாற்றி அமைக்கப்படுகின்றன அப்படிங்கிறார். தட் மீன்ஸ் வாட்? நாம் வெறும் சூழ்நிலைகளினுடைய ஒரு கைதியாகவோ இல்ல விதியினுடைய கைதியாகவோ விதிக்கு உட்பட்டு ஒரு செயலற்ற நிலையில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஃபெய்த் அண்ட் வில் இருக்கும் பொழுது நம்மால சூழ்நிலைகளை நமக்கு ஏற்பவாறு மாற்றிக்கொள்ள முடியும் என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தோ கூறுகின்றார். இதுல என்ன வேணும் என்றால், நமக்கு அந்த ஆர்வம் என்பது பர்சிஸ்டண்டா இருக்கணும், இடைவிடாமல் இருக்கணும். இந்த அழைப்பு, அந்த காலிங், அழைப்பு என்றால் நம்ம அன்னையை தான் அழைக்கின்றோம்.
அன்னையை நோக்கி நம்முடைய அழைப்பு வந்து எப்பொழுதுமே தீவிரமாக இடைவிடாமல் இருக்க வேண்டும். சுய அர்ப்பணிப்பு, செல்ஃப் ஆஃபரிங். அதே போல இவ்வாறு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது எவையெல்லாம் இதற்கு தடையாக இருக்கின்றனவோ, ஏனென்றால் மனித வாழ்வு என்பது நம்மை பல்வேறு திசைகளில் ஒருவரை பிடித்து இழுக்கின்றது. அவ்வளவு எளிதானது அல்ல. இதெல்லாம் சொல்லும்போது இதெல்லாம் வந்து அப்படியே குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி அப்படியே போக முடியாது. பல்வேறு திசைகளில் ஒவ்வொருவருமே இழுக்கப்படுகின்றோம். அது வந்து ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய சாதகராக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்வில் இருக்கக்கூடிய நம்மை போன்றோருக்கும் சரி, நாம் பல்வேறு திசைகளில் பல்வேறு சக்திகளின் பால் நாம் இழுக்கப்படுகின்றோம். நாம் நம்முடைய அந்த ஆஸ்பிரேஷன் வந்து இடைவிடாமலும் அந்த சுய அர்ப்பணிப்பு, அந்த சங்கல்பம் தீவிரமாக இருக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? எந்த சக்திகளை எல்லாம் நாம் விளக்க வேண்டுமோ, எவையெல்லாம் நம்மை வழி மாறி போக செய்கின்றனவோ அவைகளை நம்மிலிருந்து நம்மால் விளக்க முடியும் அப்படிங்கிறார். இந்த துன்பங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நாளடைவுல மறைந்து விடும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த கருத்துக்கள் எல்லாமே பகவான் ஸ்ரீ அரவிந்தர், ஸ்ரீ அன்னை சாதகர்களுக்கு கூறிய கருத்துக்கள். எல்லாமே அவர்களுக்கு கூறிய கருத்துக்கள் தான். மெஜாரிட்டி லெட்டர்ஸ் ஆன் யோகாவில், ஏனென்றால் லெட்டர்ஸ் ஆன் யோகாவில் தான் சாதகர்கள் அவர்களுக்கு வரக்கூடிய அன்றாட சிக்கல்களை பகவானிடம் கேட்டு அந்த சிக்கல்களை போக்குவதற்கான வழிமுறையை கண்டறிந்தார்கள். இதெல்லாம் அதனால் நமக்கு மிகவும் பயனுள்ளவை. இவையெல்லாம் பகவான் சாதகர்களுக்கு அளித்த பதில்களில் இருந்து தொகுக்கப்பட்டவை. ஆகையினால் பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த துன்பங்கள், இந்த டிஃபிகல்டிஸ் வந்து எல்லாருக்கும் இருக்கும், அதெல்லாம் நாளடைவுல மறைந்து விடும் அப்படிங்கிறார். அவைகளை நாம் எவ்வாறு சந்திக்க வேண்டும் என்றால், ஒரு நிரந்தரமான நம்பிக்கை, செட்டில்டு ஃபெய்த் அப்படிங்கிறார். நிரந்தரமான சங்கல்பம், செட்டில்டு வில், செட்டில்டு பேஷன்ஸ். இந்த 3 விஷயமும் தேவை அப்படிங்கிறார். செட்டில்டு வில், செட்டில்டு பேஷன்ஸ், செட்டில்டு ஃபெய்த். இது 3 இருந்தது அப்படின்னா நம்மால வந்து இந்த சிக்கல்கள், வாழ்வில் வரக்கூடிய அந்த டிஃபிகல்டிஸ் அதெல்லாம் மறைந்து விடும் அப்படிங்கிறார். இன்னொரு கேள்வியும் பகவானிடம் கேட்கின்றார்கள். அந்த இறையாருளில் இருந்து நமக்கு உதவி எப்பொழுது கிட்டும், எப்போ அந்த டிவைன் ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு பகவான் ஸ்ரீ அரவிந்தரிடம் கேட்கின்றார்கள். அன்னையரிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அதுக்கு அன்னை என்ன பதில் சொல்கின்றார்கள் என்றால், இந்த இறை அருள் என்பது எல்லா காலகட்டத்திலும் எல்லா இடத்திலும் அது செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. எல்லா சூழ்நிலைகளிலும் அது ஒரே மாதிரியாகத்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஆனால் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இறை அருள், டிவைன் கிரேஸ் என்பது எல்லா இடத்திலும் இருக்கின்றது, எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரே மாதிரியாகத்தான் அது செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. இது அடிப்படை உண்மை. ஆனால் அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, அதுதான் இங்க பிரச்சனை. அதற்கு அன்னை என்ன கோருகின்றார்கள்? உன்னுடைய தனிப்பட்ட மனோபாவம் எப்படி இருக்கின்றதோ, பர்சனல் ஆட்டிடியூட், அதை பொறுத்து நீ என்ன செய்கின்றாய்? உன்னுள் அந்த இறையருளை பெற்றுக்கொள்வதற்கான சரியான நிலைமைகளை நீ உன்னுள் உருவாக்கிக் கொள்கின்றாய். உன்னுடைய மனோபாவம், உன்னுடைய தனிப்பட்ட அந்த மனோபாவம் எவ்வாறு இருக்கின்றதோ அதை பொறுத்து நீ என்ன செய்கின்றாய்? அந்த இறையருளை உன்னுள் பெற்றுக்கொள்வதற்கான சரியான நிலைமையை உன்னுள் நீ உருவாக்கி கொள்கின்றாய். அப்பொழுது அந்த இறையருள் உன்னுள் இறங்கி பரிபூரணமாக தடையின்றி வேலை செய்கின்றது. இறையருள் எங்குமே எல்லா இடத்திலும் இருக்கின்றது. அது தடையின்றி நம்முள் வேலை செய்வதற்கு நீதான் அதற்கான தகுந்த நிலையை உருவாக்க வேண்டும் என்று அன்னை கோருகின்றார்கள். இதற்கு அடிப்படை தேவை என்னவென்றால் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் என்ன செய்கின்றது? இப்ப நமக்குள் சரியான நிலைமையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று நாம் பார்த்தோம். எப்படி உருவாக்கி கொள்வது? இந்த நம்பிக்கை.
இந்த நம்பிக்கை என்ன செய்கின்றது? அந்த எதன் மீது நம்பிக்கை? இந்த இறை அருள் மீது நம்பிக்கை. ஃபெய்த் இன் த கிரேஸ். அது என்ன செய்கின்றது? அது உன்னை அந்த சரியான ஏற்பு ஏற்புடைமைக்கு உன்னை தயார் செய்கின்றது. இட் புட்ஸ் யூ இன் தட் ஸ்டேட் ஆஃப் ரிசெப்டிவிட்டி அப்படிங்கிறாங்க. அந்த அருளை பெற்றுக்கொள்வதற்கான சரியான ஏற்புடைய நிலைமையை உனக்கு அது வழங்குகின்றது என்று அன்னை கூறுகின்றார்கள். அப்பொழுது நீ இந்த இறை அருள் உன்னில் பரிபூரணமாக இறங்கி உன்னும் வேலை செய்யும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஒன்று இறையருள் ஒரு புறம் இருக்கின்றது. அதை பெற்றுக்கொள்வதற்காக நாம் தான் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். சரியான நிலையை நம்முள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்து பகவான் நீங்க கூறுவது, இந்த ஃபெய்த் நம்பிக்கை வேறொரு பலனையும் நமக்கு தருகின்றது. ஆன்மீக முயற்சியில இந்த ஃபெய்த் என்பது வேறொரு நமக்கு பலனையும் தருகின்றது. அது மூலமாக வேறொரு நன்மையும் நமக்கு கிட்டுகின்றது. என்ன செய்கின்றது இந்த ஃபெய்த்? என்ன செய்கின்றது ஏனென்றால், இந்த ஃபெய்த் என்பது என்ன? நாம் நம்புகின்றோம், இறையருள் இருக்கின்றது, நமக்கு நாம் அழைத்தால் அது நமக்கு எப்பொழுதுமே உதவ காத்து கொண்டிருக்கின்றது என்கின்ற நம்பிக்கை நமக்குள் ஏற்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? நமக்குள் ஒரு அமைதி பிறக்கின்றது. இது இந்த நம்பிக்கையின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் பலன் என்னவென்றால், the faith brings quietude in our being. It brings quietude in our being. நமக்குள்ள ஒரு அமைதி கிட்டுகின்றது, நம்மளுடைய ஜீவனுள்ள ஒரு அமைதி கிட்டுகின்றது. இந்த அமைதி கிட்டும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த இறையருள் நம்முள் இறங்கி வேலை செய்வதற்கு நாம் சரியான நிலைமையை உருவாக்குகின்றோம். அமைதியும் முக்கியம். அதற்கு மாறாக நாம் ஒரு சந்தேகத்துடனோ அல்லது ஒரு நிச்சயமில்லா தன்மையுடனோ நான் இந்த வழியில் செல்கின்றேன், நான் சரியாக செல்கின்றேனா, இல்லது அந்த இறையருள் எனக்கு எப்பொழுதுமே உதவி புரியுமா, ஏன் சில சமயம் எனக்கு துன்பங்கள் வருகின்றன, அப்படி என்றால் நான் அந்த இறையருளுக்கு பாத்திரமாக இல்லையா என்கின்ற அவநம்பிக்கைகள் நமக்கு வரும்பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்மை சுற்றி ஒரு குழப்பமான சூழ்நிலையை நாம் உருவாக்கிக் கொள்கின்றோம். இந்த ஒரு டிஸ்டர்ப்ட் அட்மாஸ்பியர் இது என்ன செய்கின்றது? நம்மை அந்த உண்மையான இறையருளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த டிஸ்டர்ப்ட் அட்மாஸ்பியர் அரவுண்ட் அஸ் இது தடையாக இருக்கின்றது. ஆகையினால் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? ஒரு அமைதியான நம்பிக்கை, குவைட் ஃபெய்த் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். குவைட் ஃபெய்த் கப்பிள்டு வித் ஆஸ்பிரேஷன், ஆர்வமுடன் கூடிய அமைதியான நம்பிக்கை ஒருவருக்கு தேவை. அந்த இறையருள் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றது, நமக்கு உதவ காத்து கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு அமைதியுடன் கூடிய நம்பிக்கை இருக்கும் பொழுது அந்த இறையருள் நம்முள் இறங்கி வேலை செய்வதற்கான சாதகமான சூழ்நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்கின்றோம். இதுல மதர் அன்னை என்ன கூறுகின்றார்கள்? ஒருவருக்கு பொறுமையுடன் காத்திருக்க தெரிய வேண்டும் என்கின்றார்கள். ஒருவர் பொறுமையுடன் காத்திருக்கும் பொழுது அவர் என்ன செய்கின்றார்? காலத்தை தன் வசம் கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்கின்றார். காலத்தை எவ்வாறு நம் வசம் கட்டுப்படுத்துவது? காலத்தை எவ்வாறு நம் வசம் கட்டுப்படுத்துவது என்றால், நாம் பொறுமையுடன் காத்திருப்பது. இந்த பொறுமையுடன் காத்திருக்கும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? எந்த விதமான பதட்டமும் இல்லாமல், சலனமும் இல்லாமல் பொறுமையுடன் காத்திருக்கும் பொழுது காலத்தையும் நம் வசம் கட்டுப்படுத்துகின்றோம் என்று அன்னை கூறுகின்றார்கள். அவர்களுடைய ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் என்னவென்றால், டு நோ ஹவு டு வெயிட் இஸ் டு புட் டைம் ஆன் ஒன்ஸ் சைடு என்று அன்னை கூறுகின்றார்கள். டு நோ ஹவு டு வெயிட் இஸ் டு புட் டைம் ஆன் ஒன் சைடு. இப்போ எப்படி இருக்கு? நமக்கு இந்த காலம் நம் கையில இல்லை. ஆனால் நாம் பொறுமையாக இருக்கும் பொழுது இந்த காலத்தை நாம் வசப்படுத்துகின்றோம் என்று அன்னை கூறுகின்றார்கள்.
அவ்வாறு இந்த காலத்தை நாம் வசப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், எது நடக்க வேண்டுமோ அது விரைவாக நடக்கின்றது என்று அன்னை கூறுகின்றார்கள். அவ்வாறு காலத்தை நாம் வசப்படுத்தி வைத்திருக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், எது நடைபெற வேண்டுமோ அது துரிதமாகவும் விரைவாகவும் நடைபெறுகின்றது என்று அன்னை கூறுகின்றார்கள். அடுத்தது, இந்த நம்பிக்கை என்பது எவ்வாறாக இருக்க வேண்டும் என்றால், அது முழுமையான நம்பிக்கையா இருக்க வேண்டும். எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் முழுமையானதாக இருக்க வேண்டும். அப்சல்யூட் ஃபெய்த் என்று அன்னை கூறுகின்றார்கள். இந்த அப்சல்யூட் ஃபெய்த்னா எப்படின்னா, என்ன அப்சல்யூட் ஃபெய்த்துக்கும் சாதாரண ஃபெய்த்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது அன்னை என்ன கூறுகின்றார்கள், ஒவ்வொருவருமே இந்த பாதையில் இருப்பவர்கள் அனைவருமே எதனால் சூழப்பட்டுள்ளார்கள் என்றால், அவர்களை சுற்றி ஒரு சாதகமான உணர்வு நிலை இருக்கின்றது, ஒரு ஃபேவரபிள் கான்சியஸ்னஸ். அது மாத்திரமல்ல, இந்த அன்னை ஸ்ரீ அரவிந்தர் அவ்வழியில் வந்துள்ள அனைவருக்குமே அவர்களை சுற்றி ஒரு ஃபேவரபிள் கான்சியஸ்னஸ், தே ஆர் என்வெலப்ட் பை இட், தே ஆர் பேத்ட் இன் த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. அது மாத்திரமல்ல, பேத்ட் இன் த ஃபோர்ஸ், அந்த இறை சக்தியினால் அவர்கள் சூழப்பட்டுள்ளார்கள் என்று அன்னை கூறுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, தே ஆர் பேத்ட் இன் த ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பினாலும் அவர்கள் சூழப்பட்டுள்ளார்கள். இது ஒவ்வொருவருக்கும் அமைந்துள்ள ஒரு நிலை. இதுல எந்த அளவுக்கு இதை நாம் சாதகமாக பெற்றுக்கொள்வது என்றால், எந்த அளவிற்கு நமக்கு நம்பிக்கை இருக்கின்றதோ, எந்த அளவுக்கு நாம் திறவாக இருக்கின்றோமோ, எந்த அளவுக்கு நாம் நம் உள் தோன்றும் அந்த சலனங்கள், டிஸ்டர்பன்சஸ், இதை விளக்குகின்றோமோ, அந்த அளவுக்கு இத்தகைய ஒரு சாதகமான ஒரு அமைப்புகளை, சக்திகளை நாம் நம்முள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அன்னை கூறுகின்றார்கள். ஆகையினால் எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. இதுக்கு அடிப்படை என்ன தேவை என்றால் ஃபெய்த் தான். இதற்கு இந்த ஃபெய்த்தும் என்ன, எத்தகைய நம்பிக்கை இருக்க வேண்டும், எப்பொழுதுமே நாம் ஒரு பாதுகாப்பு உரையினால் சூழப்பட்டுள்ளோம், எப்பொழுதுமே நாம் அந்த இறையருளினால் பாதுகாக்கப்படுவோம் என்கின்ற நம்பிக்கை ஒருவருக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார், அன்னை குறிப்பிடுகின்றார்கள், பகவானும் அவ்வாறே குறிப்பிடுகின்றார். இதுல எங்க ப்ராப்ளம் வருது அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் தனியே இல்லை, அவனை சுற்றி அந்த சமுதாயம் இருக்கின்றது, மற்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள். இதுல அனைவருமே ஒரே மாதிரியான சிந்தனையிலோ ஒரே மாதிரியான நம்பிக்கையிலோ இருப்பதில்லை. எல்லாருமே வெவ்வேறு நிலையில் இருக்கின்றார்கள். இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், சில சமயம் இந்த விரும்பத்தகாத பரிந்துரைகள், இதைத்தான் எவ்வாறு இங்க அன்னை குறிப்பிடுகின்றார்கள் என்றால், ஈவில் சஜஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஈவில் சஜஷன்ஸ் என்றால் விரும்பத்தகாத, நமக்கு தீமை விளைவிக்கக்கூடிய பரிந்துரைகள். இது சொல்லக்கூடியவர்கள் அவங்க அந்த இன்டென்ஷன்ல சொல்லாம இருக்கலாம், ஆனால் அவர்களையும் அறியாமல் நமக்கு அது பாதகத்தை விளைக்கும் ஒரு பரிந்துரைகளாக, சஜஷன்ஸ்னா பரிந்துரைகளாக அமையும் அப்படிங்கிறாங்க. இதை நாம் கவனிக்க தவறுகின்றோம் என்று அன்னை கூறுகின்றார்கள். we fail to notice என்று அன்னை கூறுகின்றார்கள். ஆகையினால நம்மால் அவைகளை போராடி அவைகளை விலக்குவதற்கு நமக்கு சில சமயம் கடினமாக இருக்கின்றது என்று அன்னை கூறுகின்றார்கள். அவ்வாறு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும்பொழுது நம்மாலே உணர முடியும். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், அமைதியாக உட்கார்ந்து அந்த அமைதியை நம்முள் அழைக்க வேண்டும். இதில் நம்பிக்கை வேண்டும் என்கின்றார்கள். அமைதியை நம்முள் அழைக்க வேண்டும். அழைத்து அந்த இறை சக்தியை நம்பிக்கையுடன் அழைத்தால் நம்முள் அமைதி பிறக்கும், அந்த உதவி நமக்கு கிட்டும் என்று அன்னை கூறுகின்றார்கள். ஒரே வழி, ஏனென்றால் அனைவருமே நம்ம பார்த்தோம், இந்த பிரபஞ்சத்துல இந்த சக்தியினுடைய யாருமே தனியே இருப்பதில்லை. தனியா நீங்க ஈவன்
ஒருவர் தன்னை எவ்வித தொடர்பும் இன்றி ஒரு தனியே அறையில் அடைத்து கொண்டு இருந்தாலும் பிரபஞ்சத்தில் அவர் தனியான மனிதர் இல்லை. பிரபஞ்சத்தில் இருந்து இருக்கக்கூடிய அந்த சக்திகள், சாதகமான சக்திகள், பாதகமான சக்தியினுடைய ஊடுருவல்கள் அவருக்குள் எப்பொழுதுமே தொடர்ந்து நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றன. அவருடைய அறியாமையினால் இதை அவர் அறிவது இல்லை. இதை எப்படி ஒருவர் இத்தகைய இதைத்தான் அன்னை ஈவில் ஃபோர்ஸஸ் என்று கூறுகின்றார்கள், ஹாஸ்டைல் ஃபோர்ஸஸ் என்று கூறுகின்றார்கள். இந்த ஹாஸ்டைல் ஃபோர்ஸஸ் என்பது இருக்கின்றது. அதனுடன் நம்ம ஒவ்வொருவருமே போராடி கொண்டுதான் இருக்கின்றோம். அதனுடைய வெளிப்பாடு வெவ்வேறு ரூபமாக ஒவ்வொருவரும் எதிர்கொள்கின்றோம். இதை போராடி வெல்வதற்கான ஒரே வழி என்னவென்றால், இந்த இறைவனுடைய உதவியை நமக்கு எப்பொழுதும் கிட்டும் என்கின்ற ஒரு பரிபூரண நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது நமக்கு இத்தகைய சக்திகளை எதிர்கொள்வது என்பது மிகவும் எளிதாக இருக்கும் என்று அன்னை கூறுகின்றார்கள். எப்பொழுதெல்லாம் எனக்கு உதவி தேவையோ அது அந்த இறையொருளின் மூலம் கிட்டும் என்கின்ற ஒரு அசையாத நம்பிக்கை வேண்டும் என்று அன்னை கூறுகின்றார்கள். இது குறித்து நம்மளுக்கு சாவித்திரியில கூட புக் 2 கேண்டோ 7ல வரும். என்ன வருகின்றது என்றால், ஏனென்றால் அந்த எல்லாமே இந்த டிசென்ட் இன்டு நைட், அந்த இருள் சக்திகள், எப்படி இருள் சக்திகள் எல்லாருமே எதிர்கொள்கின்றோம். இது எப்படி வெல்வது? இதற்கு சாவித்திரியில் இதற்கு உபாயத்தை பகவான் கூறுகின்றார். only were safe who kept God in their hearts, courage their armor, faith their sword, they must walk, the hand ready to smite, the eye to scout, casting a javelin regard in front, heroes and soldiers of the army of light என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த இறை வழியில் நடப்பவர்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, எல்லோருமே இந்த ஹீரோஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் ஆஃப் த ஆர்மி ஆஃப் லைட் தான். இந்த இறை ஒளியில் நாம் அனைவரும் பயணிப்பவர்கள் அனைவருமே ஹீரோஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் தான். இருந்தாலும் நம்ம எதிர்கொள்கின்றோம். அது எப்படி வெல்ல வேண்டும் என்றால், நமக்கு அந்த கரேஜ் தான் நம்மளுடைய கவசமாக இருக்க வேண்டும். பரிபூரண நம்பிக்கை நம்முடைய வாளாக இருக்க வேண்டும். ஃபெய்த் தட் ஸ்வர்ட். எப்பொழுதுமே பகை சக்திகளை நாம் தாக்குவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். நம்ம எப்பொழுதுமே கண்கள் எப்பொழுதுமே நம்மை சுற்றி கண்காணித்த வண்ணம் இருக்க வேண்டும். நம் முன் எப்பொழுதுமே ஒரு பாதுகாப்பு ஆயுதத்துடன் நாம் தொடர வேண்டும் என்று இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார் தன்னுடைய சாவித்திரியில. ஆகையினால இங்க இந்த ஃபெய்த் என்பது மிக முக்கியமானது. ஃபெய்த் அனைத்திற்கு முந்தையதுன்னு அப்படிங்கிறத பார்த்தோம். இதுல எல்லாருமே எந்த முயற்சினாலும் சரி, ஆன்மீக முயற்சியாக இருந்தாலும் சரி, மற்ற துறைகளில் ஒருவர் செய்ய முயற்சிகளாக இருந்தாலும் சரி, எதன் அடிப்படையில் அவர்கள் முயற்சி ஆரம்பிக்க, ஒரு விஞ்ஞானியாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கலாம், எந்த நம்பிக்கையில் அவருடைய முயற்சி ஆரம்பிக்கின்றது என்றால் அவர்களுடைய அந்த நம்பிக்கை, இறுதியாக நாம் வெற்றி பெறுவோம் என்கின்ற ஒரு நம்பிக்கை. அதனால்தான் அந்த நம்பிக்கை என்ன செய்கின்றது, இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் எந்த துன்பங்களை சந்தித்தாலும் அவர்களை இறுதியில் வெற்றி என்ற இலக்கை நோக்கி அவர்களை அழைத்து செல்கின்றது. இங்கே பகவான் என்ன கூறுகின்றார்? மிகவும் அழகான ஒரு வாக்கியத்தை கூறுகின்றார். Faith is the one predominating characteristic of all great souls அப்படிங்கிறார். Faith is the one predominating characteristic of all great souls. இந்த மாபெரும் ஆன்மாக்கள், மிகப்பெரிய ஞானிகள், இவர்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எது அவர்களுடைய ஒரு மேலோங்கி அம்சமாக காணப்படுகின்றது என்றால் ஃபெய்த். இந்த ஃபெய்த் என்ன செய்கின்றது? எதிர்காலத்துல என்ன நடைபெற போகின்றது, எதை எட்ட வேண்டும் என்பது நமக்கு இப்ப தெரியாது. ஆனா அந்த
நம்பிக்கையினுடைய அந்த பார்வை, விஷன் ஆஃப் ஃபெய்த் என்று பகவான் கூறுகின்றார். விஷன் ஆஃப் ஃபெய்த் என்ன செய்கின்றது? எதிர்காலத்தை நோக்கி ஊடுருவி செல்லக்கூடிய சக்தி அந்த விஷன் ஆஃப் ஃபெய்த்துக்கு இருக்கு அப்படிங்கிறார் பகவான். எதிர்காலத்தில் நோக்கி ஊடுருவி செல்லக்கூடிய சக்தி எதற்கு இருக்கின்றது என்றால் அந்த நம்பிக்கையினுடைய பார்வை, விஷன் ஆஃப் ஃபெய்த் அதற்கு இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். அதனால் அது என்ன செய்கின்றது? எதையெல்லாம் எதுவெல்லாம் நமக்கு இப்பொழுது சாத்தியம் இல்லாமல் தோணுகின்றதோ அதை சாத்தியமாக மாற்றுகின்றது. The vision of faith penetrates into the remote future and turns the impossible into the possible அப்படிங்கிற அந்த அளவுக்கு இந்த ஃபியூச்சர், இந்த ஃபெய்த்துக்கு நம்பிக்கை இருக்கின்றது. இது வெறும் ஆன்மீகத்தில் மாத்திரம் இல்லை, எல்லா துறையில் இருப்பவர்களும் சாதனையாளர்களும் பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷன் ஆஃப் ஃபெய்த் தான். அதுதான் அவர்களுக்கு எதெல்லாம் இன்றைக்கு சாத்தியம் இல்லையோ, அப்சல்யூட்லி நாட் பாசிபிள் நினைக்கிறோமோ, அதை பாசிபிளா ஆக்குறது இந்த விஷன் ஆஃப் ஃபெய்த் தான். இதைத்தான் இங்க பகவான் ஸ்ரீ அரவிந்தர் வலியுறுத்துகின்றார். இதுல இன்னொரு இந்த ஆன்மீக பாதையில் இருக்கும் பொழுது ஒரு சின்ன டிராபேக் அனைவருக்கும் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன நடைபெறுகின்றது என்றால், என்ன ஒரு தவறான ஒரு மனோபாவம் ஒருவருக்கு வருகின்றது என்றால், எல்லாமே நாம் தான் செய்கின்றோம் என்கின்ற ஒரு தவறான மனோபாவம். அது நம்முடைய ஈகோவை சார்ந்தது. ஈகோவினால் தவறான வழிநடத்தப்பட்டு என்ன நினைக்கின்றோம்? எல்லாமே நான் தான் செய்கின்றோம். ஆகையினால் அதனுடைய விளைவுகளும் நம்முடைய செயல்களை பொறுத்து அமைகின்றன என்று நாம் எண்ணுகின்றோம். இது ஒரு தவறான ஒரு சிந்தனை என்று பகவான் கூறுகின்றார். எப்படி ஒருவருக்கு சரியான மனோபாவம் இருக்க வேண்டும் என்றால், எல்லாமே எல்லா பணிகளும், எல்லா வேலைகளும், எல்லா செயல்களும் அந்த இறைவனின் சங்கல்பத்தினால் தான் செய்யப்படுகின்றன என்கின்ற அந்த நம்பிக்கை வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம்பிக்கை வேணும். அதுக்கு இது மாதிரி சிந்திக்கணும்னா அதுக்கு பேசிக்கலா நம்பிக்கை வேணும். இந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? எல்லா விதமான செயல்களும் அத்தகைய நம்பிக்கையினுடைய அடிப்படையில் நடைபெறுகின்றது. இன்ஸ்டட் நாம் தான் செய்கின்றோம், என்னுடைய திறமையினால் தான் அனைத்தையும் சாதிக்கின்றேன் என்கின்ற ஒரு எண்ணத்திற்கு பதிலாக, அந்த இறைவனுடைய அருளால் தான் அனைத்தும் நடைபெறுகின்றன என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது, அந்த நம்பிக்கை என்ன செய்கின்றது? எல்லா செயல்களுக்கும் அதுதான் வித்திடுகின்றது. ஆதலால் எல்லா செயல்களும், ஆதலால் வெற்றி என்பது உறுதியாக கிட்டும் ஒருவருக்கு என்று கூறுகின்றார் பகவான். முக்கியமாக எவ்வாறு நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதற்கான சில வழிமுறைகளை, எளிய வழிமுறைகளை பகவான் கூறியுள்ளார், அன்னையும் கூறியுள்ளார்கள். இறைவனுடைய நாமத்தை நாம் உச்சரிப்பது, இந்த நாம ஜபா என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனினுடைய நாமம். ஏனென்றால் அந்த இறைவனினுடைய பெயருக்கே ஒரு சக்தி இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எப்பொழுது அந்த சக்தி வலிமை அடைகின்றது என்றால், அதை சரியான நம்பிக்கையுடனும் சரியான மனோபாவத்துடனும் நாம் உச்சரிக்கும் பொழுதுதான் அந்த நாம ஜபத்திற்கு ஒரு வலிமை கிட்டுகின்றது. இறைவனுடைய நாமத்திற்கு ஒரு வலிமை இருக்கின்றது, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அதை நாம் சரியான நம்பிக்கையுடன் உச்சரிக்கும் பொழுதுதான் அதனுடைய பலன் நமக்கு வெகுவாக கிட்டுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதற்கு பகவான் ஒரு நடைமுறை உதாரணங்களை கூறுகின்றார். அவர் என்ன கூறுகின்றார்? எவரெல்லாம் ஸ்ரீ அன்னையினுடைய பெயரை நம்பிக்கையுடன் உச்சரித்து அழைத்தார்களோ, இது அன்னை பகவான் கூறுவது, எவரெல்லாம் ஸ்ரீ அன்னையினுடைய பெயரை, அன்னை என்று மதர் என்று நம்பிக்கையுடன் உச்சரித்து ஜபித்தார்களோ, அவர்களெல்லாம் அவர்களுடைய முன்னேற்றம் அபிரிதமாக இருந்தது என்று குறிப்பிடுகின்றார். அவர்களால் எத்தகைய எதிர் சக்திகளையும்
சந்தித்து வெல்ல முடியும் என்று பகவான், வென்றார்கள் என்று பகவான் உறுதியாக கூறுகின்றார். இந்த அழைப்பு என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், ஒருவருடைய இதயத்திலிருந்து அந்த அழைப்பு எழ வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அத்தகைய ஒருவருடைய இதயத்திலிருந்து எழும் அழைப்பு என்பது நிச்சயமாக அவரை கைவிடாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுல பகவான் இந்த ஃபெய்த் அண்ட் ஓப்பன்னஸ் என்று பகவான் கூறும் பொழுது என்ன கூறுகின்றார்? இந்த இறை அம்சங்களை, இறைத்தன்மையை உணர்ந்து கொள்வது, இறைத்தன்மையை உணர்ந்து கொள்வது என்பது இருவிதமாக ஒருவர் உணர்ந்து கொள்ளலாம். ஒன்று, நம்மளுடைய அறிவை ஒட்டி உணர்ந்து கொள்வது, அண்டர்ஸ்டாண்டிங் பை இன்டெலெக்ட். இது ஒரு வகை. அறிவை கொண்டு, நம்மளுடைய கல்வியை கொண்டு, ஞானத்தை கொண்டு அந்த இறைவனுடைய அந்த தன்மையை உணர்ந்து கொள்வது. அடுத்தது அண்டர்ஸ்டாண்டிங் இன் த கான்சியஸ்னஸ், நம்முடைய உணர்வு நிலையில் நாம் உணர்ந்து கொள்வது. இதுல எது மேலானது? நிச்சயமாக அண்டர்ஸ்டாண்டிங் இன் த கான்சியஸ்னஸ். இதுதான் மேலானது. முந்தையதை ஒரு கொண்டிருந்தால் அது பாதகம் இல்லை. ஆனால் எது மிகவும் அவசியம் என்றால், இந்த இரண்டு விஷயத்துல அண்டர்ஸ்டாண்டிங் இன் த கான்சியஸ்னஸ், நம்மளுடைய உணர்வு நிலையில நாம் அந்த இறைத்தன்மையை உணர வேண்டும். சரி, உணர்வு நிலையில நம்ம அந்த இறைத்தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதற்கு எது அடிப்படை தேவை என்றால் இந்த ஃபெய்த் அண்ட் ஓப்பன்னஸ். இதுதான் முக்கியம். இன்டலெக்சுவலா அறிந்து கொள்வது என்பது வேறு. கான்சியஸ்னஸ்ல, உணர்வு நிலையில நம்ம அந்த இறைத்தன்மையை உணர்ந்து கொள்வது என்பது அனைத்திற்கும் மேலானது. இந்த நிலையை ஒருவர் எட்ட வேண்டும் என்றால் அவருக்கு என்ன தேவை என்றால் இந்த ஃபெய்த் அண்ட் ஓப்பன்னஸ். அதனால்தான் ஃபெய்த் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். இதற்கு பகவான் என்ன கூறுகின்றார்? நான் கல்வி கற்ற மனிதர்களை நான் சந்தித்திருக்கின்றேன், எளிய மனிதர்கள், கல்வி அறிவு இல்லாதவர்களையும் சந்தித்திருக்கின்றேன். இந்த கல்வி கற்று அறிந்த ஞானிகள் செய்யக்கூடிய தவறுகளை இந்த வழியில் எளிய மனிதர்கள் செய்வதில்லை என்று பகவான் கூறுகின்றார். இந்த யோக பாதையில கல்வி கற்று நன்கு அறிந்த ஞானிகள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை எளிய கல்வி அறிவு அற்ற மனிதர்கள் செய்வது இல்லை என்று பகவான் கூறுகின்றார். அதனால எது பேசிஸ் அப்படின்னா அந்த ஃபெய்த் அண்ட் ஓப்பன்னஸ், அதுதான் முக்கியம். ஒருவர் இன்டெலெக்சுவலா ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கிறாரா, நிறைய நூல்களை படித்திருக்கின்றார்களா, சாஸ்திர ஞானம் நிறைய இருக்கின்றதா என்றால் அது முக்கியம் இல்லை. யாருக்கு இந்த ஃபெய்த் அண்ட் ஓப்பன்னஸ் நிறைய இருக்கின்றதோ அவருக்கு தான் வெற்றி கிட்டுவது என்பது நிச்சயம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது தனி மனிதரை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம். தனி மனிதரை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை என்பது அவசியம் என்பதை பார்த்தோம். ஆனால் இதைவிட சற்று வலிமையானது என்னவென்றால் ஒரு குழு, கலெக்டிவிட்டி. கலெக்டிவிட்டி என்றால் நம்மை போன்றவர்கள், சத்சங், இது மாதிரி ஒரு குழு, ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி, தியான மையங்கள், இத்தகைய இடங்கள் இங்க எப்படி நடைபெறுகின்றது? there is a collectivity. எவரெல்லாம் ஒரு உன்னதமான ஒரு விஷயம் இருக்கின்றது, அந்த விஷயத்தை சுற்றி அவர்களுடைய நம்பிக்கை வைத்துள்ளார்கள், அதை சுற்றி அமைந்த குழு. இது என்ன நடைபெறுகின்றது? அவர்களுக்குள்ளே ஒரு இணைப்பு இருக்கின்றது, ஒரு ஆர்கனைசிங் லிங்க். இந்த ஆர்கனைசிங் லிங்க் என்பது ஒரே நோக்கத்திற்காக ஏற்பட்டது. எல்லோருமே நம்ம எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அன்னையிடம் நாம் மேலும் மேலும் நம்மை திறவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்துடன், அந்த நோக்கம்தான் நம் அனைவரையும் பிணைக்கின்றது. ஒரே சங்கல்பத்துடன் இருக்கின்றோம், ஒரே நம்பிக்கையுடன் இருக்கின்றோம். சோ இந்த மூன்று விஷயங்கள் இருக்கின்றன நம்முள்: ஒரே நோக்கம், ஒரே நம்பிக்கை, ஒரே சங்கல்பம்.
இத்தகைய குழு இதற்கு என்ன வல்லமை இருக்கின்றது என்று அன்னை கூறுகின்றார்கள் என்றால், இத்தகைய குழுவிற்கு அந்த குழுவினுடைய முயற்சிகளினால் என்ன நடைபெறுகின்றது என்றால், அவர்களுடைய சொந்தமான அகமுக முன்னேற்றம் ஏற்படுகின்றது. ஓன் இன்னர் டெவலப்மெண்ட். குழுவிற்கு முன்னேற்றம் ஏற்படுகின்றது, கலெக்டிவ் ப்ராக்ரஸ். இது மாத்திரம் அல்ல. என்ன நடைபெறுகின்றது என்றால், இத்தகைய குழுக்களின் மூலம் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த செயல்களின் மீது ஒரு செல்வாக்கை இந்த குழுக்கள் ஏற்படுத்துகின்றன என்று அன்னை கூறுகின்றார்கள். கலெக்டிவ் ஆக்ஷன். இந்த உலகத்தினுடைய செயல்களின் மீது, உலக நடவடிக்கைகள், நடப்புகளின் மீது ஒரு சரியான ஒரு தாக்கத்தை இத்தகைய குழுக்கள் ஏற்படுத்துகின்றன என்று ஸ்ரீ அன்னை கூறுகின்றார்கள். ஏனென்றால் நம்ம எல்லாம் கூடுகின்றோம், இத்தகைய விஷயங்களை விவாதிக்கின்றோம். இது வெறும் கேட்பதுடன் நின்று போவது இல்லை. நம்முடைய அந்த குழுவினுடைய மூலமாக நாம் வளர்வது மாத்திரமல்லாமல், இந்த பிரபஞ்சத்தின் மீது இதனுடைய தாக்கம் நம்மையும் அறியாமல் ஏற்படுகின்றது என்று அன்னை கூறுகின்றார்கள். இந்த குழுக்கள் இதனுடைய எண்ணிக்கை அவ்வாறு கூடுபவருடைய எண்ணிக்கை நிறைய பேர்கள் இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் என்ன அன்னை கூறுகின்றார்கள், இத்தகைய குழுக்கள் ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பிளைண்ட் ஸ்ட்ரெங்க் ஆஃப் த மாப், ஒரு கூட்டமாக எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் கூட்டமாக இருக்கக்கூடிய அமைப்புகளை விட இத்தகைய சிறிய அமைப்புகளை கொண்ட குழு என்பது மிகவும் வலிமை வாய்ந்தது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இங்க இந்த கான்சியஸ் ஆர்கனைசேஷன் இருக்கு என்று கூறுகிறார்கள். இதற்கு என்ன அடிப்படை என்னவென்றால், அனைவருமே சேம் ஃபெய்த், சேம் வில், சேம் பர்பஸ், இந்த 3 அமைப்புகளை சார்ந்து இருப்பதனால இத்தகைய குழுக்களுக்கு மிகவும் வல்லமை வாய்ந்தது, இத்தகைய குழுக்கள் சக்தி வாய்ந்தன என்று அன்னை கூறுகின்றார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், 2 விஷயங்களை பகவான் கூறுகின்றார். ஒன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று டைனமிக் ஃபெய்த். ஃபெய்த்ல நம்ம பார்த்தோம், அப்சல்யூட் ஃபெய்த் அப்படிங்கிறத பார்த்தோம். இரண்டாவது இந்த டைனமிக் ஃபெய்த். டைனமிக் ஃபெய்த் என்றால் என்ன? எப்பொழுதுமே செயல்பட்டு கொண்டிருக்கும் நம்பிக்கை. அதுதான் டைனமிக் ஃபெய்த் என்பது. டைனமிக் ஃபெய்த் என்றால் என்ன என்றால், ஒருவருக்கு என்ன வேண்டும் என்றால், அந்த இறை அருள் நம்மை எப்பொழுதுமே கண்காணித்துக் கொண்டிருக்கின்றது என்கின்ற அந்த நம்பிக்கை. இதுதான் டைனமிக் ஃபெய்த். இத்தகைய நம்பிக்கை ஒருவருக்கு இருக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அவர் வாழ்வில் சந்திக்கும் அனைத்து அபாயங்கள், துன்பங்களையும் அதனால் துவண்டு விடாமல் அவரால் வலிமையாக எதிர்கொள்ள முடியும். ஏனென்றால் அவருக்கு இந்த நம்பிக்கை இருக்கின்றது. டைனமிக் ஃபெய்த் என்றால் ஒரு நேரத்தில் மாத்திரம் இருப்பதல்ல, எல்லா நேரங்களிலும் எல்லா செயல்பாடுகளிலும் இருப்பது. அதுதான் டைனமிக் ஃபெய்த். அது இருந்த என்ன ஒரு பலன் என்றால், நம்மால எத்தகைய துன்பங்களையும் நம்மால் எதிர்கொள்ள முடியும். அது அன்னை என்ன கூறுகின்றார்கள், இது மிகவும் வலிமை வாய்ந்தது அப்படிங்கிறாங்க, மிகவும் உணர்வு பூர்வமானது அப்படிங்கிறாங்க. அதே போல நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடியது டைனமிக் ஃபெய்த் அப்படிங்கிறாங்க. ஏனென்றால் அது அது எப்பொழுதுமே இருப்பது. அது டிவைன் கிரேஸ், அதை நம்பியே இருப்பது, வேற எதையும் சார்ந்து இருப்பதில்லை. அதனால்தான் அதர் மிகவும் வலிமை வாய்ந்தது என்று பகவான் என்று அன்னை குறிப்பிடுகின்றார்கள். அடுத்தது, நாம் எல்லோருமே அதிமான சூப்பர்மெண்டல் லைஃப், சூப்பர் மைண்ட் இது குறித்தெல்லாம் பேசுகின்றோம். ஏனென்றால் அதுதான் இந்த யோகத்தினுடைய இறுதி இலக்கு. இந்த சூப்பர் மைண்ட் இது நடைபெற வேண்டும் என்றால் நம்முடைய நம்பிக்கையை சார்ந்ததா
என்றால் ஒன்று என்ன நமக்கு என்ன நம்பிக்கை வேண்டும் என்றால், ஒன்று நமக்கு என்ன நம்பிக்கை வேண்டும்? இந்த சூப்ரமெண்டல் லைஃப் என்பது நிச்சயமாக அது சித்தியாக போகின்றது என்கின்ற அடிப்படை நம்பிக்கை வேண்டும். இரண்டாவது, இந்த இரண்டால் இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது எல்லாமே நமக்கு எதிர்மறையாக தோன்றுகின்றன. உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் நமக்கு வந்து மிகவும் அதிர்ச்சி ஊட்டுபவைகளாகவும் அவநம்பிக்கை அளிப்பதாகவும் இருக்கின்றன. இந்த நிலையில எப்படி இவ்வளவு பகவான் கூறக்கூடிய இந்த நிலைமை ஏற்படும் சாத்தியக்கூறு இருக்கின்றதா என்கின்ற ஒரு எண்ணம் நமக்கு எல்லோருக்குமே அவ்வப்பொழுது தோன்றும். இருந்தாலும் ஸ்ரீ அண்ணா என்ன கூறுகின்றார்கள்? இந்த சூப்பர்மெண்டல் லைஃப் குறித்த நம்மளுடைய ஆர்வத்தை நாம் வந்து மேலும் மேலும் தீவிரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார்கள். we have to intensify their aspiration அப்படிங்கிறாங்க. அதே போல நம்மளுடைய சங்கல்பம், நம்மளுடைய முயற்சிகள், இதையெல்லாம் நம்ம வந்து இந்த நிலைமையில வந்து நம்பிக்கையை இழக்காமல் எந்த அளவுக்கு தீவிரமாக வைத்துக் கொள்கின்றோமோ, இதனால என்ன நடைபெறுகின்றது என்றால், அதாவது எவரெல்லாம் பகவானினுடைய அந்த கருத்துக்களுடன் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார்களோ அவர்கள் எல்லோருமே இந்த அதிமானச உலகம் என்பது நிச்சயமாக பிறக்கப் போகின்றது. அதற்காக நம்ம எப்பொழுதுமே தீவிரமான ஆர்வத்துடன் இருப்போம் என்ற நம்பிக்கையுடன் எவரெல்லாம் இருக்கின்றார்களோ அவ்வாறு இருக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த சித்தி கிட்டுவதற்கான காலம் வந்து காலத்தை நாம் துரிதமாக்குகின்றோம் என்று அன்னை கூறுகின்றார்கள். we shorten the time of the realization. எப்பொழுது என்றால் அது குறித்த ஒரு பூரணமான நம்பிக்கையுடனும் ஆர்வமுடனும் இருக்கும் பொழுதுதான். இரண்டாவது, பகவான் என்ன கூறியுள்ளார்? பகவானுடைய அனுபவத்துல அவர் கூறியுள்ள ஒரு உண்மை என்னவென்றால், தன்னுடைய முயற்சிகள் எல்லாமே, பகவானுடைய முயற்சிகள் எல்லாமே நடைபெற்று முடியும் வரையில் வேறு எவராலும் அறிய முடியாத நிலையில்தான் இருந்துள்ளன என்று அன்னை பகவான் கூறுகின்றார். அதற்கெல்லாம் வந்து அது நடைபெற்று முடிகிற வரைக்கும் அதுக்கு ப்ரூஃப் இருக்காது, ஆனால் அது நடைபெறும் என்று அன்னை பகவான் குறிப்பிடுகின்றார். எல்லாமே பகவானுடைய சாதித்தது எல்லாமே அது நடைபெற்று முடிகின்ற வரைக்கும் அது நடைபெறுவதற்கான ஆதாரங்கள் இருக்காது. ஆனா அது இறுதியில வெற்றியில தான் முடியும் என்று அன்னை பகவான் கூறுகின்றார். இதை சாவித்திரியிலையும் பகவான் குறிப்பிடுகின்றார். எவ்வாறு குறிப்பிடுகின்றார்? எவ்வாறு இந்த புதிய உலகம் பிறக்கப் போகின்றது என்பதை குறிப்பிடுகின்றார். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் தான். இதுக்கு பகவான் என்ன குறிப்பிடுகின்றார்? A few shall see what none yet understands. God shall grow up while the wise men talk and sleep. For man shall not know the coming till its hour, and belief shall not be till the work is done. ஆகையினால இதுல நமக்கெல்லாம் வந்து நம்ம என்ன வேண்டும்? நம்பிக்கை தான் வேணும். அது விஷயம் நிச்சயமா நடக்கப் போகின்றது என்கின்ற நம்பிக்கை தான் வேணும். இருந்தாலும் இறுதியாக பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த சூப்ரமெண்டல் லைஃப் என்பது இட்ஸ் எ ட்ரூத் அப்படிங்கிறார். இட் இஸ் எ ட்ரூத், இட் டசன்ட் டிபெண்ட் அப்பான் அவர் ஃபெய்த் அப்படிங்கிறார். அது வந்து நடைபெறப் போகின்றது, நிச்சயமாக நடைபெறப் போகுது. அது நமக்கு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இல்லைங்கிறது வேற விஷயம். பட் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படிங்கிறார். இறுதியாக அந்த ஒரு உறுதிமொழியை நமக்கெல்லாம் அளிக்கின்றார். அடுத்தது வந்து இந்த மிரக்கிள்ஸ், அற்புதங்களை நாடுவது என்பது அறியாமை என்று பகவான் கூறுகின்றார். நம்ம என்ன நினைக்கின்றோம்? எனக்கு ஃபெய்த் வேணும் அப்படின்னா எனக்கு அற்புதங்கள் நடைபெற வேண்டும் என்று நினைக்கின்றோம். அது ஒரு அறியாமை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எவர் ஒருவர் வந்து ஒரு என்லைட்டண்டா இருக்கிறாரோ,
ஒரு ஞானம் உடையவராக இருக்கிறோ அவருக்கு எதை உணர முடியும் என்றால், எப்பொழுதுமே நம்மை சுற்றி அற்புதங்கள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன என்கின்ற உண்மையை ஒருவர் கண்டறிய முடியும். ஆகையினால் எப்பொழுதுமே நம்மளுடைய ஒரு அற்புதங்களை நம்பி நம்மளுடைய நம்பிக்கையை அமைத்துக் கொள்ளுதல் கூடாது என்று பகவான் கோருகின்றார். இதுல ஃபெய்த் தான் வேணும் அப்படிங்கிறார். அந்த மிரக்கிள் மேல ஒரு ஃபெய்த் இருக்கணும் அப்படிங்கிறார். அந்த கிரேஸ் மேல ஒரு ஃபெய்த் இருக்கணும் அப்படிங்கிறார். அப்பதான் நம்மால அதனுடைய செயல்பாட்டை நம்மால புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறார். அது மாத்திரமல்ல, எந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கை அந்த இறையருளின் மேலே இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நம்முடைய சூழ்நிலைகள் நல்லதாக அமையும் அப்படிங்கிறார். இது முக்கியம். இது எந்த அளவுக்கு ஃபெய்த் இன் தி கிரேஸ் நமக்கு இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நாம் நம்மை சுற்றி அமையும் சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாகவும் நல்லதாகவும் அமைத்துக் கொள்கின்றோம் என்று அன்னை கூறுகின்றார்கள். அவர்கள் என்ன கூறுகின்றார்கள்? The very best happens always to those who have put their entire trust in the divine and in the divine alone. இறையருளின் மீது தன்னுடைய முழு நம்பிக்கையும் யார் வைத்துள்ளார்களோ அவர்களுக்கு நடப்பதெல்லாம் மிகச் சிறப்பானதாகவே நடக்கும் அப்படிங்கிறார். இறுதியாக நம்ம ஒரு கருத்தை கூறுகின்றேன். இதுல இந்த கருத்து பகவான் ஸ்ரீ அரவிந்தரால் கூறப்பட்டுள்ளது. ஏனென்றால் நாம் எல்லோருமே பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னையினுடைய வழியை வந்தவர்கள். இதுல மேற்சொன்ன கருத்துக்கள் பொதுவாக இருந்தாலும் இந்த வழியை பின்பற்றுவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கொடை, ஒரு அருட்கொடை வழங்கப்பட்டது என்னவென்றால், நமக்கெல்லாம் இந்த ஒளி பொருந்திய பாதை, இந்த சன்லிட் பாத் என்பது அன்னையினால் வழங்கப்பட்டுள்ளது. இது உண்மை என்று பகவான் கோருகின்றார். பகவான் தான் கோருகின்றார். இந்த வார்த்தை என்ன கோருகின்றார்? இந்த பொதுவாக யோக முயற்சி என்றாலே பாரம்பரிய யோகத்துல ஒவ்வொருவரும் தன்னுடைய யோக முயற்சியினால் சாதனையினால் முன்னேற வேண்டும். அதில் நிறைய இன்னல்களை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும். இதில் என்ன நடைபெற்றது என்று பகவான் கோருகின்றார். மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு எளிய பாதையை அமைய வேண்டும் என்பதற்காக ஸ்ரீ அன்னை என்ன அந்த பரம்பொருளிடம் வேண்டிக் கொண்டார்கள் என்றால், எத்தகைய இன்னல்கள், எத்தகைய ஆபத்துகள், எத்தகைய துன்பங்கள் இந்த பாதையில் ஒருவர் அவசியமாக எதிர்கொள்ள வேண்டுமோ அவை அனைத்தும் தன் மீது தான் அத்தகைய இன்னல்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதாகவும் மற்றவர்களை இத்தகைய இன்னல்களில் இருந்து பாதுகாக்குமாறும் அன்னை வேண்டிக் கொண்டார்கள் என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகின்றார். மேலும் பகவான் என்ன கூறுகின்றார்? இது அத்தகைய வேண்டுகோளுக்கு ஏற்ப அனைவருக்கும் இத்தகைய ஒரு சாதகமான சூழ்நிலை அமைந்துள்ளது என்பதை நான் அனுபவத்தில் கண்டுள்ளேன் என்று பகவான் கூறுகின்றார். ஆகையினால பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த சன்லிட் பாத், ஒளி பொருந்திய பாதை, நமக்கு எல்லோருக்குமே, இந்த பாதையில் வந்தவர்கள் எல்லோருக்குமே ஒளி பொருந்திய பாதை வழங்கப்பட்டுள்ளது. அது வெறும் கட்டுக்கதை அல்ல, இட் இஸ் எ ட்ரூத் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால இறுதியில ஒருவருக்கு என்ன தேவை என்றால், முழுமையான நம்பிக்கை, அன்னையை மாத்திரமே சார்ந்து இருப்பது, என்டையர் ஃபெய்த் அண்ட் ரிலையன்ஸ் ஆன் த மதர். இதுதான் ஒருவருக்கு இறுதியாக தேவை. ஒருவர் முன்னேறுகின்றாரா அது அவரை பொறுத்தல்ல, அவர் ஸ்ரீ அன்னையின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையினால் தான் நடைபெறுகின்றது என்பதை அவர் உணர வேண்டும். இதுதான் அந்த அன்னையினுடைய சக்தி அவர்கள் செயல்படுவதற்கான சரியான மனோபாவம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது மாத்திரமல்ல, ஸ்ரீ அண்ணன் பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த ஒரு யோக முயற்சியில் மாத்திரமல்ல, வாழ்வில் இருப்பவர்கள் கூட அவர்கள் வாழ்வில் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் அவர்கள் ஸ்ரீ அன்னைக்கும் திறவாக இருப்பதனாலும், அன்னையின் மீது நம்பிக்கை வைத்திருப்பதனாலேயும் அவர்களுக்கு எப்பொழுதுமே உதவிகள் கிட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதை நான் அறிவேன் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதற்கு என்ன வேண்டும் என்றால், நம் அன்னையை எப்பொழுதுமே ஞாபகம் வைத்துக் கொண்டு
அந்த அன்னையினுடைய ஞாபகத்திலேயே இருப்பது முழுமையாக அன்னையிடம் நம்பிக்கை ஏற்கொண்டுவது. ஆகையினால இறுதியாக பகவான் என்ன கூறுகின்றார்? என்னுடைய அந்த சக்தி, அன்னையினுடைய சக்தி, இவை இரண்டையும் ஒருவர் பெறுவதற்கு என்ன தேவை என்றால் முழுமையான நம்பிக்கை, முழுமையான நேர்மை. அது மாத்திரமல்ல, அந்த சங்கல்பம். இதுதான் தேவை, வேற எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறார். There are no conditions for receiving the influence of Sri Aurobindo and the mother except faith, an entire sincerity in following the spiritual path, and a will and capacity to open oneself to the influence. And this capacity usually comes as a result of sincerity and faith. இறுதியாக என்ன கூறுகின்றார்? என்னுடைய அருள், அன்னையினுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கு வேற எதுவும் சிறப்பான ஒரு தேவைகள், நிபந்தனைகள் கிடையாது. ஒருவருக்கு என்ன தேவை என்றால் ஒரு முழுமையான நம்பிக்கை, அடுத்தது முழுமையான நேர்மை. எந்த அந்த ஆன்மீக பாதையில் பயணிக்கின்றவர்களுக்கு முழுமையான நேர்மை தேவை. அடுத்தது இந்த என்னுடைய செல்வாக்கிற்கும் அன்னையினுடைய செல்வாக்கிற்கும் திறவாக வைத்துக் கொள்வதற்கான ஒரு சரியான சங்கல்பம், அதற்கான ஒரு திறமை, இது ரெண்டும் தேவை. A will and capacity to open oneself to influence. இந்த capacity to open, அதாவது திறவாக வைத்துக் கொள்வதற்கான திறன், ஒருவர் தன்னை திறவாக வைத்துக் கொள்வதற்கான திறன் எப்பொழுது ஒருவருக்கு கிட்டுகின்றது என்றால், அவர் நேர்மையுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால்தான் அன்னைக்கும் பகவானுக்கும் திறவாக வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த திறன், அந்த கெப்பாசிட்டி அவருக்கு கிட்டுகின்றது. இதுதான் உண்மை. ஸோ இந்த மந்திர வார்த்தை, இது நம்ம மந்திர வார்த்தைகளாக நாம் வைத்துக் கொள்ளலாம். இந்த மந்திர வார்த்தைகளை நாம் நம்மளுடைய மனதில் நன்றாக பதித்து கொண்டு நம்மளுடைய அந்த ஆன்மீக பயணத்தை நாம் அனைவருமே தொடர்வோம். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த ஸ்ரீ அரபிந்த சொசைட்டி சென்னை கிளைக்கும், என்னுடைய உரையை பொறுமையுடன் கேட்ட அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் உரித்தாக்குகின்றேன். என்ன உரை முழுவதுமே ஸ்ரீ அன்னைக்கும் பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கும் காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் சார். வழக்கம் போல் அன்பர்கள் சில ஏதான கேள்விகள் இருந்தால், கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் கேட்கலாம் அல்லவா? எஸ் சார், எஸ் ப்ளீஸ், எஸ். அன்பர்கள் வழக்கம் போல் தமது கேள்விகளை சமர்ப்பிக்கலாம். கேள்விகள் எதுவும் இல்லை என்றால் நாம் நம்முடைய இந்த அருமையான உரைக்கு தெளிவான வாக்கியங்கள், தெளிவான தலைப்புகளில் அளித்த வாக்கியங்கள், இப்படிப்பட்ட பேச்சுக்கு நாம் பழக்கப்பட்டுள்ளோம். பல வருடங்களாக லைவ் டிவைனிங் வகுப்பில் கேட்கிறோம். அதே போன்ற மிகவும் கடினமான தத்துவங்களை எளிமையாக விளக்கினார். அழகான தலைப்புகளுக்கு அடியே ஒரு 6-7 முக்கியமான ஒரு தத்துவங்களை நாம் உணர்ந்தோம். முதலாவது,
ஃபெய்த் அது கான்சக்ரேஷனுக்கு நம்ம அழைத்து செல்ல வேண்டும். அப்படி நாம் ஃபெய்த் கான்சக்ரேஷனுக்கு இட்டு சென்றால் இட் கீப்ஸ் அஸ் ஓப்பன் டு த ஃபோர்ஸஸ் ஆஃப் த டிவைன். இறை சக்திகள் நமக்குள் இறங்குவதற்கு அந்த நிலைமையை அவை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. இரண்டாவது, அவ்வாறு நம்பிக்கை கான்சக்ரேஷனாக செய்யப்படுவதற்கு நமக்கு என்ன ஒரு அடிப்படை, அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் தேவை என்றால் பர்சிஸ்டன்ட் ஆர்வம், இடைவிடாத துண்டிக்கப்படாத ஒரு பிறவா பக்தி ஆர்வம், அது வேணும். அது இருந்தால் சமர்ப்பணம் தானாகவே மிதந்து வெண்ணெய் கடையப்பட்ட மோரில் வெண்ணெய் மிதப்பதோல் மிதக்க தொடங்கிவிடும். எல்லாவற்றுக்கும் மேலாக பகவானே என்ன கூறுகிறார்? யூ மஸ்ட் ஹாவ் அ செட்டில்டு வில். சஞ்சலம் இல்லாத அமைதியான, தினம் சிமெண்ட் போட்டு ஃபெவிகால் போட்டு ஒட்ட வேண்டாத வில், பேஷன்ஸ், பொறுமை, பேஷன்ஸ். பேஷண்டா இருக்கிறதுனால பல விஷயங்கள் சாதிக்கப்படுகின்றன. டாலரன்ஸ், பேஷன்ஸ், திதிக்ஷை, சகிப்புத்தன்மை என்ற மூணெல்லாம் பேரால் உறவினர்கள். The highest quality is பகவான் கீதையில் சொன்னது போல் திதிக்ஷை, capacity to accept what has happened to you which you don't like. அது மூன்றாவது. நான்காவது, என்ன சஞ்சலம், டிஸ்டர்பன்ஸ், ஹோஸ்டைல் ஃபோர்ஸஸ் உலகில் இருக்கிறது என்பது சத்தியம். அதைத்தான் இந்த பிரேயரும் மதர் அருளினார். இந்த நேம் ஆஃப் த மதர், ஃபார் த சேக் ஆஃப் த மதர், வித் த பவர் ஆஃப் த மதர், வித் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மதர், ஐ ஹியர்வே ஆர்டர் all adverse being or force. ஆகையால் adverse being or force இருக்கிறது. To quit this place at once and forever. காம், அமைதியா இருப்பது, ஒரு இடத்துல வந்து அமைதியா இருப்பது, நம்பிக்கையில் தளர்ச்சி இல்லாமல் இருப்பது, அது இறை சக்தியை அழைத்தால் எனக்கு உதவு, எனக்கு உன்னுடைய சக்தி தேவை என்று அழைத்தால், அப்படி அழைத்தால் இந்த சாநித்தியம் வந்துவிடும். சாநித்தியம் தோன்றுகிறது. இந்த சாநித்தியம் எப்படி தோன்றுகிறது என்பதை அன்னை தனது ஜனவரி 13 1914 பிரார்த்தனையில் கூறினார். இந்த நினைப்பு, thou art, thou livest, thou radiatest, thou reignest. நீ உழாய், ஜீவிய பந்தனாக உழாய், உன்னுடைய கருணையை வெளிப்படுத்துகிறாய், எங்களை தீண்டும்படி நீதான் ஆட்சி புரிகிறாய், தர்ம பரிபாலனம். அப்படிப்பட்ட ஒரு மகா வாக்கியம் பகவானே கூறியதை நமக்கு கூறி அருளினார் சேர்மன். Faith, one predominating characteristic of all great souls. Faith என்ன தலைப்பு? ஸ்கூல் பையன் எழுத வேண்டும் என்றால் தலைப்பு faith. One predominating characteristic of all great souls. வசிஷ்டரிடம் போனால் நமக்கு எல்லா பதிலும் கிடைத்துவிடும் என்று விஸ்வாமித்தர் நம்பினார். அந்த ஃபெய்த் வசிஷ்டருக்கு நடுவில் பச்சைப்புல் போட்டால் பற்றி கொள்ளும், அப்படிப்பட்ட பகை இருந்தாலும் போறோம். இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்குவது வந்து அந்த எபிசோட் காண்பித்துக் கொண்டிருந்தார்கள், அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதுதான் அதனுடைய மாரல். predominantly characteristic faith of all great souls.
இது 4வது. 5வது தி விஷன். நமக்கு ஃபெய்த் இருந்தால் அதற்கு ஒரு அம்புமுனை உண்டு. அந்த அம்புமுனை வருங்காலத்தை நோக்கி ஊடுருவி சென்று அந்த வருங்காலத்திற்கும் நிகழ வேண்டியதற்கும் வருங்காலத்தில் நிகழ வேண்டியதற்கும் தற்காலத்திற்கும் உள்ள இடைவெளியை சுருக்கும். ஆச்சரியமான அம்பு பாருங்க. ஃபெய்த்தை வளர்த்தி கொள்ள மோஸ்ட் எசென்ஷியல் சிம்பிள் மெத்தட் நாம ஜபம், அன்னையன் பெயரை கூறுவது. நீ என்ன இருந்தாலும் மதர் என்று கூர். கெட்ட சொப்பனம், பயங்கரமான துர்சொப்பனம், அந்த சந்தர்ப்பத்தில் எப்படியோ நாம் மதர் என்று நாம் வாய்விட்டு சொப்பத்திலே கூறினோம் என்றால் அந்த சொப்பனம் உதிர்ந்து விடுகிறது தற்சணமே. அது எல்லாரும் நீங்களே ஒவ்வொருவரும் தம் தம் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கலாம். ஒரு காரில் சொப்பனம் எப்படி வரும் என்றால், ஒரு காரில் போய் கொண்டிருக்கிறோம், ரொம்ப நேரோ ஸ்ட்ரீட் வழியா போறோம், மார்க்கெட் பிளேஸ், ஒரு சர்க்கிள் ரவுண்ட் ஆனா முன்னையும் போக முடியாது, பின்னையும் வர முடியாது, லெஃப்ட் டேர்ன் பண்ண முடியாது. எப்படி போறது? அப்ப மதன் சொன்னா எப்படியோ கார் வெளியில வந்துவிடும். இந்த ஃபெய்த்தை எப்படி புரிந்து கொள்வது? இந்த ஃபெய்த்தை புரிந்து கொள்வது த்ரூ கான்சியஸ்னஸ், உணர்வு தளம் வழியே நாம் புரிந்து கொள்வோம் என்றால் அது டைனமிக்காக மாறிவிடும். நம்பிக்கை, சின்சிரிட்டி அடிப்படையில் வில் கெப்பாசிட்டியை அளித்துவிடும். இவளையெல்லாம் குறிப்பு வைத்துக்கொண்டு லண்டனில் இருந்த வண்ணம் நமக்காக நேரம் ஒதுக்கி பேச வந்த அந்த ஒரு பெரிய பெரும் பெனவலன்ஸ், குட்வில், அதற்கு நன்றி கூறிக்கொண்டு நாம் இந்த பேச்சை முடித்துக் கொள்கிறோம். சாருக்கு ஏதாவது இன்னும் கன்க்ளூடிங் வேர்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அவர் கூறலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். தேங்க்யூ. இனி அன்னையின் பிரார்த்தனையுடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும். தேங்க்யூ.